இந்த தருணத்துக்காக எல்லாரும் காத்திருந்தோம். தயவு செய்து அமைதி காத்து சாரோட ஸ்பீச்சை கேட்கணும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த அதிகாலை சென்னையில் இருந்துட்டு ஒரு அரேபிய நாட்டுக்கு போவோம் அப்படின்னு எண்ணத்தோடு நான் இங்கேருந்து கிளம்பி இங்கே இறங்கி இன்னைக்கு சாயந்தரம் இந்த இரவு 9 மணி ஆகின்ற வரையில் மனசுக்கு ஒரே ஒரு நிகழ்வு தான். நான் கத்தாரில் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்கிற ஒரு உணவு. எனது பெற்றோரின் பாதைகளை வணங்கி இந்திய தேசத்தின் மண்ணை வணங்கி நான் பேசுகிறேன். இன்று மதியம் இங்கே நான் வந்த உடனே 93.5 QFM பேசிக்கிட்டு நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுது ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அதை நெறிப்படுத்தி நெறியாளர் அவங்க திருமதி கவிதார்கள் சொன்னார்கள், சார் நீங்கள் எழுதுகிற புத்தகம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அந்த புத்தகங்களை இங்கே இருக்கிற லைப்ரரிக்கு கொடுத்தீங்கன்னா அது இங்கே இருக்கணும்லாம் ரொம்ப பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த விருப்பத்தின் அடிப்படையில் என்னை இந்த கத்தாருக்கு யாரும் தெரியாது, ஆனால் திருக்குறளுக்காக ஏதோ ஒரு சின்ன ஒரு பணி செய்கிறதுனால அதை தன்னுடைய மனசில் தெரிஞ்சுட்டு இந்த நிகழ்வுக்காக என்னை அறிமுகப்படுத்தியவர் திரு ரஃபீக் ஐயா. எனவே இந்த புத்தகத்தை நான் அவரிடம் கொடுத்து இந்த லைப்ரரிக்கு கொடுத்தால் சிறப்பு நினைக்கின்றேன். எனவே அவரை நான் இங்கே அவர் சொன்னார், இந்த நிகழ்வை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி மிஸ்டர் மீரா அப்படின்ற ஐயாவுக்கு நாங்கள் அயலகத்தினுடைய உறுப்பினர் அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னார், இதே மாதிரி ஒரு நிகழ்வை நீங்கள் ஒரு சினிமா நட்சத்திரங்களை வைத்து நடத்தினால் ஒரு 300 பேருக்கு மேல் வருவார்கள். நான் பார்த்ததில் முதலில் ஒரு கல்வி நிகழ்வுக்கு ஒரு 500 பேர் இருக்கிறார்கள் சொன்னால் அதுதான் இந்த நிகழ்வில் அந்த புத்தகங்களை வாங்குமாறு எனது திரு ரஃபீக் ஐயா அவர்களை நான் வேலைக்கு அன்போடு அழைக்கின்றேன். இது ஒரு அரபு மண். இங்கே அரபு மொழி எங்கே வேண்டுமானால் ஒழித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே ஆச்சரியமாக நான் பார்த்தது என்றால் இந்த மண்ணிற்கும் மின்னிற்கும் தமிழ் மொழி தான் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற குழந்தைகள் திருக்குறளை பேசியிருக்கின்றார்கள். வள்ளியப்பாருடைய அருமையான கவிதைகளை இங்கே பேசி பரிசு வாங்க காத்திருக்கிறார்கள். சங்கப்புலவர் திருவள்ளுவரிலிருந்து சந்தப்புலவன் கண்ணதாசன் வரை இங்கே பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அரபு மொழி உழவுகின்றதில் தமிழும் உழவும் என்பதை தமிழும் உழவுவதே என்ற ஒரு நோக்கோடு இந்த நிகழ்வை ஆரம்பித்து இதனை செயல்படுத்திக் கொண்டிருப்பதுதான் உங்களின் அன்பு வாசுகி அம்மா அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து எங்களுடைய புத்தகங்களை வழங்குவதில் நான் உண்மையில் பெருமை அடைகின்றேன். காம்பீரியர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாங்க, யாரும் பேசாதீங்க, நான் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே நீங்கள் பேசுகிறது கேட்கறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த கடந்த ஒரு 2.5 மணி நேரமாக இந்த நிகழ்வு போயிட்டே இருக்குது. எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் இங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய தமிழின் திறமையை தனித்திறமையை மிகவும் தெளிவாக இந்த மேடையில் அரங்கேற்றிருக்கின்றார்கள். முதலில் நான் பார்த்தது இங்கே பறையடித்து இந்த அரங்கத்தை அதிர வைத்த அன்பு ஒரு வணக்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த அன்பான வணக்கங்களை அவர்கள் தெரிவிச்சிருக்கீங்க. நான் இங்கே வந்து பார்த்தவங்க ஒரு விஷயம் தான் எனக்கு மனசுக்கு போட்டுச்சு. நீங்கள் அயலக தமிழர்கள் அல்ல, ஏதோ தமிழ்நாட்டிலிருந்து இந்த அயலகத்துக்கு வந்தவர் அல்ல. தமிழ் மொழியை இந்த அகிலத்திற்கு நீங்கள் உணர்த்துவதால் நீங்கள் அயலத் தமிழர்கள்.
இந்த உலகத்துக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இங்கே பட்டிமன்றத்தை பார்த்தேன்னா அதில் பேசுகிற ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு அழகாக நேர்த்தியாக சிறப்பாக ஒன்று பேசி முடிச்சாங்க. அவர் மகாதேவனுடைய எல்லாம் பேசுறதுக்கு சொன்னார். ஒரு தீர்ப்பையும் சொல்லிட்டு இந்த தீர்ப்பை என்கிட்ட சமர்ப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு வந்து புரிந்தது, கல்வி ஏதாவது வகையில் சுகமாக இருந்திருக்குமா இல்லை சுமையாக இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு மனசில் சொல்லும் பொழுது எனக்கு சில நேரங்கள் சுமையாக இருந்திருக்கலாம். இப்போலாம் நாங்கள் ஸ்கூலில் பார்க்குறீங்களா, மழை பெய்யும், காலையில் எழுந்திரிச்சோடனே பசங்க வாட்ஸ்அப் பார்ப்பாங்க. மற்ற நாள்லாம் எழுப்புறாப்புல எந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் மழை பெஞ்சால் வந்து சீக்கிரம் எந்திரிச்சுருவாங்க. விவசாயி இருக்கிறவங்களையோ பையன் எந்திரிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் லீவ் விடுறாங்களா இல்லையா தான் பார்க்க. அவருக்கு அந்த விடுமுறை விட்டுட்டு அவர் அன்றைக்கு நேரத்தில் அவர் சொல்லுவான் அப்படின்னா. ஆனால் ஒரு 2 நிகழ்வுகள் என் மனசில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக போராடியவர்களில் பகத்சிங் ஒரு மிகப்பெரிய ஒரு. அந்த பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிட்டாங்க. அந்த அறிவித்த பின்னால் அடுத்த தூக்கு தண்டனை நிறைவேற்றணும். அவரை கேட்பாங்க, அவனுடைய கடைசி ஆசை. அவர் சொன்னார், நான் ஒரு புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தை படித்து முடிக்கின்ற வரை எனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றாமல் இருக்கிறேன். அறிஞர் அண்ணா ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். இன்று வரை இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் இறந்ததில் அவருக்கு வந்தது போல் கூட்டம் இந்த உலகத்தில் எந்த தலைவருக்கு வந்ததில்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அவருக்கு ஒரு ஆபரேஷன். அந்த ஆபரேஷனுக்கு டாக்டர்கள் தேதி குறிக்கின்றார்கள். அந்த தேதி குறிக்கின்றவர் சொல்கிறார், இன்னும் எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கு, நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஆபரேஷன். இல்லை ஏன் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நீங்கள் சொன்னார்கள், நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த புத்தகத்தை படிக்கும்போதற்கு இன்னும் ஒரு நாள் தேவைப்படும். எனவே எனக்கு நீங்கள் செய்கின்ற ஆபரேஷனை அந்த ஒரு நாள் தள்ளி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் புத்தகம் என்பது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சுகமாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ மிகப்பெரிய வெற்றியாளர்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது என்று சொன்னால் கல்வி ஒன்று ஒரு மிகப்பெரிய சுகமானது தான். அது மாதிரியான ஒரு அற்புதத்தை வேறு யாரும் பார்க்க முடியாது. நான் ஒருவருக்கு பேசுகிறேன்னா அவ்வளோ ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார். நமக்கு தெரிந்தவரை சில நேரங்களில் புத்தகம் என்பது 10ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்பு ஒரு மதிப்பெண்ணாக இருக்கலாம். சிலருக்கு ஒரு நல்ல கல்லூரியில் வேலைகளை ஒரு காலேஜ் கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் கிடைக்கிறவருக்கு சிலருக்கு சுகமாக இருக்கலாம். இன்னும் சிலருக்கு ஒரு நல்ல வேலை, அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம நினச்ச இடத்துக்கு நினச்ச ஊருக்கு போயிட்டு இங்கே இருக்கிற மக்களோட பழகணும். நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் கட்டாரில் இருக்கிறீங்கன்னா வல்லூர் முன்னாடி சொல்லிட்டார், யாராலும் நாடாமார் ஊராமார் இன்னொருவன் சாந்துரையும் கண்ணாத வாரி என்ற வழிகளில் யார் ஒருத்தர் படிக்கின்றாரோ கற்றவருக்கு எந்த நாளும் சொந்த ஊர், எந்த ஊரும் சொந்த ஊர் என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால் கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நான் மிகவும் நேசித்து பார்த்தது என்னவென்றால், இந்த குழந்தைகளுக்கு இந்த வயசில் ஒவ்வொரு பெற்றோரும் திருக்குறளை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். அவங்களை மேலே இருக்கிறீர்கள். இந்த வயதில் அவங்க கற்றுக்கொள்கிற அந்த ஒவ்வொரு திருக்குறளும் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நாளைக்கு கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். சுவாமி விவேகானந்தத்தை கேட்டாங்க, வாட் இஸ் எஜுகேஷன்? கல்வி என்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், எஜுகேஷன் இஸ் நாட் த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் யூ ஆர் ஃபெடிங் டு யுவர் பிரைன் ரன்ஸ் ரயாட்ஸ் தேர் அன்டைஜஸ்டட். ஒரு தான் சொல்கிறார். எஜுகேஷன் அதாவது கல்வி என்பது நீங்கள் ஏதோ நிறைய விஷயங்களை எடுத்து படித்து அது மூளைக்குள்ளே போய் அர்த்தமே புரியாமல் அது உங்களை குழப்பிட்டு இருக்கிறது இல்லை. கல்வி என்பது எஜுகேஷன் இஸ் மேன்மேட், மனிதனை மனிதனாக உருவாக்குவது, கேரக்டர் பில்டிங், ஒரு பண்புள்ளவனாக ஆக்குவது. இட்ஸ் எ லைஃப் பில்டிங் எக்ஸசைஸ். அதை தவிர சொல்கிறாரு, யூ டேக் எ 5 கிரேட் ஐடியாஸ் இன் யுவர் லைஃப். ஒரு 5 அருமையான ஒரு நல்ல சிந்தனைகளை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ட் புட் இட் இன் யுவர் பிரைன் அண்ட் புட் இட் இன் யுவர் நர்வ்ஸ். உங்களுடைய மூளையிலும் உங்களுடைய நரம்புகளிலும் உங்கள் தசைகளிலும் அதை கொண்டு செல்லுங்கள்.
அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் உலகில் மிகச்சிறந்த மனிதராக இருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் அந்த ஒரு ஐடியாஸை நீங்கள் தேடுறதுக்கு இந்த உலகத்தை நீங்கள் எங்கேயாவது தேடி பார்த்தீங்கன்னா நம்மளால தமிழில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஷார்ட் திருக்குறள் தான். திருக்குறள் இருக்கிற ஏதாவது ஒரு 5 திருக்குறள் எடுத்துக்கங்க. அந்த 5 திருக்குறளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பழகினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை இந்த உலகம் இயக்கின்ற வரையும் திருக்குறள் என்ன ஒரு சிறப்பு 90s நம்ம சொல்லலாம். திருக்குறளை படித்தா 10th வரைக்கும் படித்தா மார்க்கு கிடைக்கும், ஸ்டேஜில் சொன்னால் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ வாழ்க்கையாகவே வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கும் என்பதுதான் திருக்குறள். நிறைய விஷயங்கள் திருக்குறள் மூலமாக நான் சொல்றதை விட நிறைய அறிஞர்கள் இந்த உலகத்தில் இருக்கணும்னா சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவரை பற்றி தமிழ் மக்கள் சொல்வதை விட, ஏனென்றால் இந்த உலகத்திலேயே வைத்திருக்கிற இருந்தபடியாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் மட்டும்தான். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்ற ஒரு ஜெர்மன் நோபல் லாரன்ஸ், அவர் தத்துவத்தில் ரொம்ப மிகப்பெரிய விஞ்ஞானி, தத்துவ மேதையில் நிறைய புத்தகங்களை படிப்பார். அப்போ ஒரு நாள் அவர் புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு வரிகள் அவர் படித்து பார்க்குறாரு. அது உடனே அவர் தமிழ்நாட்டு புத்தகம் இருந்துச்சு. இப்போ நீங்களாம் ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு அதான் சொல்லுவோம். நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், இதானே படிக்கிறோம், இதானே செய்யணும். நான் ஒன்று ஒரு வித்தியாசமாக சொல்கிறேன். தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தற்காக்கு வேளாண்மை செய்திருக்கணும். நீ நல்லா உழைச்சி சம்பாதிச்சீங்கன்னா அது உனக்கு இல்லைப்பா, ஒன்றால் 4 பேருக்கு நன்மை செய்திருக்காக மட்டும் தான் நீங்கள் உழைக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தோப்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோப்பி வேளாண்மை செய்திருக்கணும். நீ நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னால் நீ நல்லா சமைச்சு சாப்பிட்றதுக்காக 4 பேருக்கு நல்லா சாப்பாடு போடுறதுக்காக தான் நீ வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு சொல்லுகிறது வருவது. இதை படித்து பார்த்துட்டு அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு உலகத்தில் இருக்கிற யாருமே சொல்லவே இல்லை கருத்தை. மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள், தனக்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள், தனது குடும்பத்துக்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இந்த உலகத்துக்காக வாழ வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு அறிஞர் நான் பார்த்தது என்று சொன்னால் அது வள்ளுவர் தான் என்று ஆர்வம் சொல்கிறேன். எல்லிஸ் என்ற ஒரு மிகப்பெரிய கலெக்டர், அவர் சென்னை மாகாணத்தில் இருக்கிறார். அவர் தான் முதலில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதை அதிக நம்பரில் மொழிபெயர்த்தார். அதை தாண்டி திருவள்ளுவருக்காக அவர் நாணயத்தில் முதல்ல உருவம் குறித்து வரலாம். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வறுமை வருகிறது. அந்த வறுமைக்காக அவர் என்ன செய்யணும் தேர்வு. இந்த வறுமைக்கு என்ன தீர்வு? மழை இல்லை, பட்டினியாக இருக்கிறாங்க. அப்போ படித்து பார்க்குறாரு, அவருக்கு நிறைய விஷயங்கள் புரியல. அப்போ வள்ளுவர்கள் இந்த 2 வரிகளை படித்து பார்த்தார். இருபுணலும் வாழ்ந்தவர் மழை. அந்த இருபுணல் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி இருக்கிறார். அப்போ சொல்கிறாங்க, ஒன்று மழையிலிருந்து வந்தால் தண்ணி, இன்னும் நீங்கள் தோண்டினாலும் தண்ணி வரும். அது வரைக்கும் அந்த கிணறு வெட்டுவது என்று சென்னை மாவட்டத்தில் இல்லை. அப்போ உடனே ஒரு கிணறு வெட்டினே தண்ணி கிடைக்குது, மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிணற்றிலையும் வெட்டின பின்னால் அந்த ஒவ்வொரு கிணற்றிலையும் எழுதியிருக்கிறார், இந்த கிணறு இந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறது என்றால் அது திருக்குறளாலும் திருவள்ளுவரால் தான் கிடைக்கிறது. இவ்வாறு திருவள்ளுவருடைய சிறப்பினை நிறைய வெளிநாட்டு அறிஞர்களும் தலைவர்களும் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன, நம்முடைய திருவள்ளுவத்தை நம்மால் தெரிந்த அளவு 4 பேருக்கு நம்ம பேசும்போது நீங்கள் யாருக்கு கேட்டால் நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் என்ன படிச்சீங்க கேட்டால் சொல்லிடுவோம், ஒரு இன்ஜினியரிங் கேட்டால் சொல்லிடலாம். ஆனால் தமிழுடைய சிறப்பை எப்படி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த முடியும் என்று சொன்னால் வள்ளுவத்தை சொல்வதன் மூலம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 2 வரியை எடுத்து 2 பேருக்கு நீங்கள் சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த 2 வரிகளை நீங்கள் மீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய கருத்தை எப்படி ஒரு மனிதனால எந்த வரைக்கும் சொல்ல முடியும் என்பதுதான் இந்த உலகமே ஆராய்ந்து பார்க்கணும். எனவே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு 5 பொருளை எடுத்து அந்த வாழ்க்கை முறைப்படுத்துங்கள். முடிந்தவரை எங்கு நீங்கள் பேசினாலும் 2 வரியில் இருக்கிற திருக்குறளை நீங்கள் மேற்கோள் காட்டுங்கள். தமிழ் மண்ணுடைய சிறப்பு இந்த உலகம் முழுவதற்கும். ஸோ இந்த நிகழ்வை நான் பார்க்குறப்ப ஐ ரியலி அப்ரிஷியேட் எவ்ரி ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ். யாரெல்லாம் அந்த கடலுக்காக உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்க்கையும் நான் சொல்லியிருக்கிறேன். சொன்னாங்க, இந்த 100 பேர் குழந்தைகள் 95 பேர் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
இந்த துணி தந்து அடுத்த முறை நான் கேட்கின்ற போது 950 இருக்கிறது, 1000 இருக்கிறது. இங்கே பேசுகின்ற ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக இருக்கிறார். பேசுகிற கவிதை விஜயகுமாராக இருந்தாலும் சரி, உத்தராக இருந்தாலும் சரி, இல்லை நமது விக்னேஸ்வராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப மிகவும் நகைச்சுவையாக எளிய முறையில் இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எனக்கு என்னவோ ஒரு நீண்ட நாட்கள் கிடைக்கும். பிகாஸ் நான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறையில் இருக்கிற என்னை நீங்கள் ஒரு கல்வித்துறைக்கு நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் பார்த்துக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்னால் மனம் விட்டு சிரிக்கின்ற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்த்தது இந்த நிகழ்ச்சியில் தான் நான் பார்த்தேன். அவர் ஒரு மனித நிர்வாகம் ஆகிவிட்டார். செய்தியில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த முயற்சி தொடரும். மகாகவி பாரதி சொல்லுவார், ஒரு இடத்துல ரொம்ப ஒரு இடத்துல சொல்லுவார், நல்ல தமிழில் சாகும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுவோ என்று. நீங்கள் வந்து பார்க்கலாம் தெரியுது, நல்ல தமிழில் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை. மகாகவி என்று சொன்னால் மகாகவி என்று சாதாரண அல்ல. ஏனென்று அவர் மகாகவி என்று சொல்கிறோம் என்றால் அவர் சுதந்திரம் பெறுகின்ற பொழுது மகாகவி உயிரோடு இல்லை, வாரியார் முன்னாடி இறந்துட்டார். ஆனாலும் அவர் பாடுறார், ஆடுவோமே பங்கு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. அதனால் நீங்களும் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றோரும் நீங்கள் எந்த லட்சியத்திற்காக இந்த மண்ணில் பிறந்தீர்களோ, எதை சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ, உங்கள் லட்சியம் நிறைவேற்றி விட்டது என்ற நம்பிக்கையோடு உங்களுக்காக நீங்கள் ஒரு பலத்த கைதட்டலை கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றியாக வள்ளுவருடைய அடுத்த வரிகளைத்தான் கலைஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். மேடம் சொன்னாங்க, இங்கே அவர்கள் சொல்லிக் கொடுக்க இப்பொழுது பட்டிமன்றத்தில் பேசுகிறப்ப பிறப்பினப்படுவது யாருன்னு கேட்டு இந்த வரிகளை சொல்லி இறப்பு வரைக்கும் சொல்கிற கண்ணதாசன் வரிகளை ரொம்ப சிறப்பாக சொன்னார். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கத்தார் மொழியை பற்றி நான் வருகின்ற பொழுது கத்தார் இருக்கிறதுனால ஏன்னா என்னுடைய விஷயங்கள் என்னன்னா, திருக்குறளை வந்து எல்லாரும் 2 வரைக்கும் படிக்க சொன்னாலும் கொஞ்சம் கடினமாக தான் பேசணும். அதை ஏதாவது ஒரு கதை வடிவில் சொல்லி அந்த கவிதையை கொண்டு போகிறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்கு தான் இது வரைக்கும் ஒரு 1000 பொருளுக்கு மேலே கதையாக சொல்லி அதை ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டு திருக்குறள் தான். ஆனால் எங்கேயாச்சும் ஒரு கதை கிடைக்குமான்னு நான் தேடிக்கிட்டே இருப்பேன். எங்கேயாவது ஒரு கதை கிடைக்குமா அப்படின்றது என்னுடைய தேடல். கத்தர் என்று சொன்ன உடனே இந்த கத்தருக்கான ஒரு மிகச்சிறந்த கதை என்று சொன்னால் அதில் ஒரே ஒரு விஷயம் தான், செந்தல் ஹமீரா அப்படின்ற ஒரு கதை. எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா செந்தல் ஹமீரா அப்படின்னா சொல்லுவாங்க. செந்தல் ஹமீரா என்று சொன்னால் கழுதை பெண் என்பது. ஆனால் பெண் எல்லாரும் ரொம்ப அருமையாக தான் பண்ணிப்பாங்க. ஒருத்தர் வந்து கழுதை பெண் என்று சொல்லாரு அப்படின்னு நினைக்கலாம். அதில் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக சொல்லப்படுகிறது, பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் இந்த பாலைவனத்தில் இருக்கிற மணப்பாங்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெண் தன் குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த வளர்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் பொய் பேச ஆரம்பிக்கிறார். குழந்தைகள் பொய் பேசின உடனே அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. உடனே அந்த திட்டுறாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ரொம்ப கோப்படுறாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் புரியும். ஒரு நாள் அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை கூட்டு ஓடிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க, திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. எங்கள் அம்மா வந்து சாயந்தரம் வந்து தேடி பார்க்குறாங்க, அந்த குழந்தைகள் இல்லை. ஸோ எல்லாத்தையும் அந்த கிராமத்தில் போய் கேட்குறாங்க, யாராவது என் குழந்தைகளை பார்த்தீங்களா? யாருன்னு எனக்கு தெரியல. அந்த மனப்பாங்கன்ற ஓடி போனது யாருன்னு தெரியல. நீங்கள் யாராவது உண்மையை சொல்ல வேண்டியது, உண்மையை சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களது குரலை எல்லாம் கழுதையினுடைய பொருளாக மாறிவிடும் என்று சாப்பிட்டார். அந்த இரவிலிருந்து ஆண் யாராவது ஒருத்தர் போய் சொன்னார் என்று சொன்னால் அவருடைய குரல் கழுதை மாதிரி பொருளாக மாறிடுச்சு. பெண் யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுடைய பொருளும் கழுதையை பொருளாக மாறிடுச்சு. இந்த மாதிரி சாப்பிடிக்கிறாங்க என்ன ஆளுங்க நினைச்சு பார்க்கணும். மாறிடுச்சு. சில பேர் நினைக்கிறாங்க இந்த அம்மா செஞ்சது கரெக்ட். ஏன்னா மக்கள் பொய் சொல்றாங்க. இந்த பொய் சொல்றத தடுக்கிறதுக்கு இந்த அம்மா எடுத்த முடிவு சரி. நம்ம பாராட்டுறாங்க. சில பேர் சொல்றாங்க, எப்படியாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு இந்த திருந்தருக்கு வழி கொடுக்கணும். இப்படி பொருளையே மாற்றிட்டாலும் அவன் பேரை கெட்டு போயிருமே அப்படின்னு ஒரு பெண் அந்த ஸ்டோரியில் அப்படியே கடைசியில் வருது. அந்த பெண் ரொம்ப ஆக்ரோஷத்தோட ஒரு நாள் மாலையிலையும்
இந்த குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்கு தனியாக போவாங்க. போயிட்டு நீ உண்மையை சொல்லுவியா அப்படின்னு கேட்பாங்க. நீ உண்மையானவளா அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்பொழுது அந்த குழந்தை போய் சொன்னால் அந்த குழந்தையின் குழந்தையை சொல்லுவாங்க. அந்த குழந்தை உண்மையாக பேசினார் என்று சொன்னால் அந்த இந்த கழுதை பெண் என்று சொல்லுகின்ற இந்த பெண்ணானவர் உருவத்தில் மறைந்து ஒரு சின்ன புழுவா மாறி போகும். இதுதான் ஒரு விஷயம் அந்த கடைசியாக சொல்லுவது என்ன என்றால், நீங்கள் வாழ்க்கையில் உண்மை பேசுகிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் உண்மை பேசுனீங்கன்னா என்ன சார் பெரிய நன்மை ஏற்படுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி அல்லவா? அவங்க சொல்கிறாங்க, அந்த செத்து நம்பிடாங்க. நீங்கள் உண்மை பேசினால் உங்கள் ஆன்மா சுத்தம். நீங்கள் பொய் பேசினால் உங்கள் சமூகத்திற்கு மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவும் கலங்கப்பட்டுவிடும் என்று சொல்கிறார். இதைத்தான் வள்ளுவர் பொய்யாமை உள்ள புகழில்லை, மெய்யாமை எல்லா அறமும் தெரிவிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கதையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட அந்த கதைக்கு பின்னால ஒரு வள்ளுவர் இருக்கு. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய கதையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த மனிதனுக்கு பின்னால ஒரு வள்ளுவர் பின்னாடி இருப்பான். அந்த வள்ளுவருடைய பொருளை கிடைக்கும். எனவே நீங்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருக்குறளை கையில் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருக்குறளை இந்த வழியில் பேசுங்கள். இது தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கும் நாம் செய்கிற மிகச்சிறந்த உண்டாகும். இந்த நாளில் உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி. நன்றி.